மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல. நம்ம கூட இந்த ட்ரிப்ல நரேஷ். வெளிச்சமா தெரியல நரேஷ். இப்போ நைட்டு டைம் எத்தனா? டைம் 10 ஆச்சு. அதுக்குள்ளவா? இவங்க ஊர் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு தலைவன் எங்களை கூட்டிகிட்டு சுத்திட்டு இருக்கான். எந்த ஹோட்டல் போய் சாப்பிட போறோம், என்ன சாப்பிட போறோம்னு தெரியல. அங்க போயிட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். அதான் வண்டி கடையா? அங்க பாருங்க. நரேஷ் தான் நம்மளுக்கு இந்த கடையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கான். சொல்ல நரேஷ். பெருசாலாம் இல்லை, ரொம்ப வருஷமா இருக்கிற கடை. நல்லா இருக்கும். இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கடை எப்படி இருந்துச்சு? கீழே வண்டி கடை, அதாவது ரோட்டில் தான் கடை இருந்துச்சு. மேலே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வந்து 2 பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவன் வந்து பீச் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கான். நரேஷ் வந்து நார்மல் பரோட்டா தானே? எல்லாருமே பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு டவுட் மட்டும், இங்க வந்து ஆமா, நேற்று எந்த ஊர்ல இங்க தானே கேட்டோம். பெரோட்டா அப்படியே தான் சொன்னாங்க. எந்த ஸ்லாங் இங்கே பரோட்டா அதுதான் கேட்டேன், அந்த லோக்கல்ல தான் கேட்டேன். எல்லாத்தோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எனக்கு கஷ்டம். ஆமா, அதே மாதிரி டக்குன்னு யாராச்சும் வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க வச்சுக்கேன், அந்த டைம்ல அது மறந்துடும். அது நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த டைம்ல வராது. வேற பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு நீங்களும் சொல்லுங்க. ஆர்டர் பண்ண சீக்கிரமா வரமாட்டேது. பொதுவாகவே எனக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து சாப்பாடு பிடிக்கும். எல்லா இடத்துலையுமே சாப்பாடு நல்லா இருக்கும். எதுவுமே ரொம்ப நல்லா இல்லை, ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இதுவரையிலும் நான் சாப்பிட்டு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இன்னைக்கு இங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் பண்ணா ஸ்கொயரா இருக்கு, ரவுண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி மதுரை வீட்டில் வந்து பன் பரோட்டா சாப்பிடுவோம். ரவுண்டா ஒரு மாதிரி இருக்கும். சரி, இதை சாப்பிட்டு எப்படி இருக்கும். உள்ள வந்து முட்டை இருக்கு, முட்டை ஸ்டஃப். இதை பன் பரோட்டான்னு எப்படி சொல்லுவாங்க? சொன்னல, இந்த ஊருக்காரங்க நல்லா சமைப்பாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும். அப்படியே இதை ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வரா வைங்க. சூப்பரா இருக்கு மக்களே. ஆனா செம சூடா இருக்கு. நிஜமா சொன்னால இந்த ஊரை அடிச்சிக்க முடியாது. வந்து செகண்ட் மதுரை நான் அதிகமாக சாப்பிட்டதில்லை. மதுரை சால்னா வந்து செம்மையா இருக்கு. சால்னா செம்மையா இருக்கு. தரம். இது வந்து பெப்பர் சிக்கன். இந்த கையை தூக்கிட்டு ஊற்றுங்க. கைத்துக்குலாம் ஊற்ற முடியாது. ஐயோ, இது வந்து பெப்பர் சிக்கன். அங்கே வந்து பரோட்டாவில் ஊற்றி சாப்பாடு கிரேவியாக வாங்கிடுவோம். இதே வந்து ட்ரையாகவும் இருக்கு. சால்னா கொஞ்சம், பரோட்டா கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம். இதை வச்சுட்டு நீ எல்லா கடையிலும் இதே எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குற. நீ பொய்யா சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. ஐயோ, எக்ஸ்பிரஷனே அவ்வளோதான் வரும். ஜாமிஜிங்கெலாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் வரும். ஆனால் நிஜமாவே இந்த கடை நல்லா திண்டுக்கல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. கடையோட லொக்கேஷன் பின்னில் போடுறீங்க. ஓகே, நைட்டு வந்துட்டு ஏமாறாம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருவோம். திண்டுக்கல் பழனி ரோட்ல இந்த மேக்ஸுக்கு பக்கத்து சந்தில் இந்த ஹோட்டல் இருக்கு. சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானதுனால கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டோம். அந்த இடத்துல ஏதோ மொக்கையான சாப்பாடு நீ சாப்பிடவும் நினைச்சோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா வந்து சாப்பிட வேண்டிய ஒரு ஹோட்டல் திண்டுக்கல்ல. நன்றி இந்த கடையை நீங்க சொன்னதுக்கு, சஜஸ்ட் பண்ணதுக்கு. இது கொஞ்சம் நேரம் போட்டதா ஆஃப் ஆயிடும். ஓகே, பாய் பாய். நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல வீடியோ போடாததுனால. நீங்கள் வீடியோ போடுறேன்னு கேட்டுருந்தீங்க. வீடியோ ஏன்டா போடலன்னு கேட்டுருந்தீங்க. அதனால எனக்கு தேவையில்லாமல்
முடிஞ்சது ஒரு லைக் பண்ணுங்க, சரியஸ் பண்ணுங்க. நான் நாளைக்கு வீடியோ போடுவேன், ரெகுலரா வீடியோ போடுவோம், போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, சரியஸ் பண்ணுங்க. பை பாய்.